உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சுழலும் புவியும் சற்றே நின்று திகைத்து பார்க்கும் அளவிற்கு செயலாற்றலில் வேகம், அர்த்தசாஸ்திரம் இயற்றிய சாணக்கியரை விஞ்சும் விவேகம், பாரி காரி வல்வில் ஓரி உள்ளிட்ட கடையெழு வள்ளல்களை விட வாரி வழங்கும் கருணை உள்ளம், தீய சக்திகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீர பராக்கிரமம், அரிஸ்டாட்டிலும் அசந்து போகும் அசாத்திய நுண்மான் நுழைப்புலம், ஷெல்லிக்கிணையான இலக்கிய செறிவு, பீத்தோவன் பிரமிக்கும்படியான இசை ஞானம், ஷேக்ஸ்பியரையும் கூர்ந்து கவனிக்க செய்யும் ஆங்கில ஆளுமை, ஐன்ஸ்டீனும் வியந்து நோக்கும் விஞ்ஞான பார்வை, அகில உலக அரசியல் வல்லுநர்களாலும் சிந்திக்கவியலாத புரட்சி திட்டங்களை புகுத்திய புதுமை, உச்சபட்ச கண்டுபிடிப்புகளை உலகிற்களித்த எடிசனையும் விஞ்சிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய பெருமை, அன்னை தெரசாவும் அகமகிழ்ந்த சேவை மனப்பான்மை, சீதக்காதியை விஞ்சிய பரோபகார சிந்தனை, ஏழ்கடலும் எதிர்க்க வந்தாலும் துணிவுடன் எதிர்நோக்கும் நெஞ்சுரம் ஆகிய அனைத்து திறன்களுடனும் நொடிக்கு நொடி மாறும் பிரபஞ்ச நிகழ்வுகளையும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களையும் வானின் பால்வீதி முதல் விஞ்ஞான விதிகள் அனைத்தையும் அறிந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மகோன்னத தலைவராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். மக்களும் மாக்களும் போற்றும் மனிதருள் தெய்வமாக, நலிந்தவர்களின் வாழ்வை நலம் பெறச் செய்யும் தலைவராக, ஏழைகளின் ஏந்தலாக, மாணவர்களின் கடவுளாக, தாய் குலங்களின் துயர் தீர்த்த அன்னையாக, இளைஞர்களின் முன்னுதாரணமாக, முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி உலகின் வழிகாட்டியாக விளங்கும் பொன்மன தலைவி கருணை கடல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நானிலத்தில் பிறந்தமைக்கு என்னதவும் செய்தோம் என உள்ளமுருக இறைவனிடம் அன்றாடம் நன்றி செலுத்துகின்றனர் தமிழ் மக்கள். வள்ளல்களின் வள்ளலாக திகழும் பொன்மன தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழ்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரின் பணிகள் மென்மேலும் சிறக்கும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே காவல் நிலையங்கள், மதுரை உள்பட தமிழகம் முழுவதும் 27 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான காவல்துறை குடியிருப்புகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை மாநகர காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு 64 வாகனங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். தமிழகத்தில் சரியான மின் அழுத்தத்துடன் மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கில் ஈரோடு, கோவை, காஞ்சிபுரம், மதுரை, சேலம் உட்பட 25 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 63 துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இத்திட்டங்கள் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரின் பணிகள் மென்மேலும் சிறக்கும் வகையில் சென்னை மாம்பலம், திருவான்மியூர் ரயில் நிலையங்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே காவல் நிலையங்கள், மதுரை உள்பட தமிழகம் முழுவதும் 27 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான காவல்துறை குடியிருப்புகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் உட்பட 444 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை மாநகர காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு 5 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட 64 வாகனங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். இதன் விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிப்பது, குற்றங்கள் நிகழாமல் தடுப்பது, போக்குவரத்தை சீர்படுத்துவது, இயற்கை இடர்பாடுகளின் போது மீட்பு பணிகளை மேற்கொள்வது போன்ற இன்றியமையா பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் மேலும் சிறக்கும் வகையில்
புதிய காவல் நிலையங்களை தோற்றுவித்தல், காவல் நிலையங்களுக்கு சொந்த கட்டடங்கள் கட்டுதல், காவல்துறை குடியிருப்புகள் கட்டுதல், காவல் கண்காணிப்பிற்காக புதிய ரோந்து வாகனங்களை வாங்குதல் போன்ற முனைப்பான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. மதுரை மாநகர் ஆயுதப்படை வளாகத்தில் தரை மற்றும் 3 தளங்களுடன் 20 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 226 காவல்துறை குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 27 மாவட்டங்களில் 321 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3918 காவல்துறை குடியிருப்புகள், சென்னை எழும்பூரில் 31,335 சதுர அடி பரப்பளவில் அனைத்து நவீன வசதிகளுடன் தரை மற்றும் 4 தளங்களுடன் 8 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழும அலுவலகம், சென்னை மாநகரில் உள்ள மதுரவாயல் மற்றும் மடிப்பாக்கம், மதுரை மாநகரில் உள்ள விளக்குத்தூண், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சாயல்குடி உட்பட தமிழ்நாடு முழுவதும் 26 மாவட்டங்களில் 31 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கடலோர காவல் நிலையங்கள் உள்ளிட்ட 68 காவல் நிலையங்கள், சென்னை மருதம் வளாகத்தில் அமைந்துள்ள தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை பாதுகாப்பு பிரிவுக்கான கூடுதல் தளம், சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு மைதான வளாகத்தில் பயிற்சி மையம் மற்றும் தங்கும் இடங்கள், திருச்சிராப்பள்ளி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஆயுதப்படைக்கு நிர்வாக அலுவலகங்கள், புழல், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஆகிய இடங்களில் காவல் ஆளுநர்களுக்கான தங்கும் இடங்கள், அரியலூர், கோயம்புத்தூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 8 மாவட்டங்களில் காவல் பல்பொருள் அங்காடி கட்டடங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் 50 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் கீழ்பெண்ணாத்தூர், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் நெல்லிக்குப்பம், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உட்பட பல இடங்களில் 11 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 130 தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்புகள், தஞ்சாவூரில் 8,344 சதுர அடி பரப்பளவில் தரை மற்றும் ஒரு தளத்துடன் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டார தடய அறிவியல் ஆய்வக கட்டடம் என மொத்தம் 444 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். சென்னை மாம்பலம் பகுதியில் வியாபார நிறுவனங்கள் அதிகமாக செயல்பட்டு வருவதாலும் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் விரைவு ரயில்கள் மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதாலும் மாம்பலம் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதேபோன்று ராஜீவ்காந்தி சாலையில் அதிக அளவில் இயங்கி வரும் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரிவோர் திருவான்மையூர் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்வதாலும் இவ்விரண்டு ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் மாம்பலம் மற்றும் திருவான்மையூர் ரயில் நிலையங்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 ரயில்வே காவல் நிலையங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல், புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 7 புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள், கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் சிறுதொழில் வளர்ச்சி நிறுவன விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழகத்தில் மின்பாதையில் ஏற்படும் மின் இழப்பையும் மின் பராமரிப்பு செலவையும் குறைத்து அனைத்து பகுதிகளுக்கும் தேவைப்படும் உச்சக்கட்ட மின் தேவையை நிறைவு செய்யும் வகையில் சரியான மின் அழுத்தத்துடன் மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கில் ஈரோடு, கோவை, காஞ்சிபுரம், மதுரை மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்த முனைப்பான நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் 4991.5 மெகாவாட் கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கோடை காலத்தில் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது.
மின்பாதையில் ஏற்படுகின்ற மின் இழப்பையும் மின் பராமரிப்பு செலவினங்களையும் குறைத்து ஒவ்வொரு பகுதிக்கும் தேவைப்படுகின்ற உச்சக்கட்ட மின் தேவையை நிறைவு செய்யும் வகையில் சரியான மின் அழுத்தத்துடன் மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கிட கூடுதல் துணை மின் நிலையங்கள் அமைப்பது அவசியமாகும் என்பதை கருத்தில் கொண்டு தேவைக்கேற்ப புதிய மற்றும் தரம் உயர்த்தப்பட்ட துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு அமைத்து வருகிறது. அந்த வகையில் 57,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் 230/110 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், அழுக்குழியில் 110/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், நம்பியூரில் 110/33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், புதுசூரிப்பாளையத்தில் 33/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், மலையப்பாளையத்தில் 33/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் ஆகிய துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூரில் 230/110 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், சாலைப்புதூரில் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், செல்லப்பம்பாளையத்தில் 110/33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கத்தில் 110/33 மற்றும் 11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் வடக்குப்பட்டில் 110/33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 110/33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் மாத்தூரில் 110/33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், விழுப்புரம் மாவட்டம் அழகாபுரத்தில் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் மணலூர்பேட்டையில் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், மதுரை மாவட்டம் இலந்தைக்குளம் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் 110/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் சின்னக்கட்டளையில் 110/33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம், திருநெல்வேலி மாவட்டம் முலக்கரைப்பட்டியில் 110/33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் சங்கனான்குளத்தில் 110/33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் 4991.5 மெகாவாட் கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த ஆண்டு கோடை காலத்தில் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சீரான மின்சாரம் வழங்குவதற்காக தமிழகம் முழுவதும் துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழகம் முழுவதும் கட்டப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான காவல்துறை குடியிருப்புகள், பல்பொருள் அங்காடிகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் மற்றும் அலுவலர்கள், பணியாளர்கள் குடியிருப்புகள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தமைக்காகவும் சென்னை மாநகர காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு 64 வாகனங்களை வழங்கியமைக்காகவும் சரியான மின் அழுத்தத்துடன் மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் துணை மின் நிலையங்களை ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் 4991.5 மெகாவாட் கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த ஆண்டும் கோடை காலத்தில் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதற்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு காவல்துறையினர், அலுவலர்கள், பயனாளிகள், பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூலகரப்பட்டியில் இந்த 110 kV அவங்க வழங்கியிருக்காங்க. இந்த 110 kV மூலமாக தடையில்லாத மின்சாரம் எங்கள் பகுதிகளில் அதிகமாக நல்லபடி கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சங்கனாங்குளத்தில் ஒரு துணை மின் நிலையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் பொதுமக்கள் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் துணை மின் நிலையம் அமைத்து கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருக்கோணத்தில் துணை மின் நிலையம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள், நகரங்கள் அனைத்தும் தடையில்லா மின்சாரம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் இங்கே அழுகுழி துணை மின் நிலையம் 110 மெகாவாட் திறனுள்ள இந்த மின் நிலையத்தை துவக்கி இருப்பதனால் அழுகுழி ஊராட்சி மற்றும் கோட்டுப்புல்லாம்பாளையம் ஊராட்சி பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு
இந்த பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் பயனாக இருக்கும் என்பதை இதை மக்களுக்காக வழங்கிய அம்மா அவர்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அழுக்குழி 110 kV மின்திறன் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் அமைத்தனால் எங்கள் பகுதியில் மின் தேவையை ஆக்கிக்கொள்கிறோம். விவசாயிகளின் நலன் கருதி அம்மா அவர்கள் துணை மின் நிலையங்களை அமைத்து எந்நேரமும் தடையில்லா மின்சாரத்தை வழங்கி விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக இவ்வளவு சிறப்பாக செய்து வருகின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த பகுதியினுடைய விவசாயிகள் சார்பாக, விவசாய தொழிலாளர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். துணை மின் நிலையங்கள் நம்பியூர், மலையப்பாளையம், அழுக்குழி ஆகிய இடத்தில் 12,64 லட்சம் ரூபாய் செலவில் மின் திட்டங்கள் அனைத்தும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது இங்குள்ள வறட்சி பகுதிகளில் வறட்சியை போக்கவும், கிராம மக்கள் அனைவருக்கும் சீராக குடிநீர் அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலும் அம்மாவுடைய திட்டம் ஒரு ஒப்பற்ற திட்டம். அம்மா அவர்களுக்கு இந்த நம்பியூர் சுற்றுவட்டார பகுதி மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றி. துணை நிலையம் கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, நெசவு தொழில் செய்யறதுக்கு உதவியாக இருக்குது. இது எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பியூர் சூரிபாளையம் மற்றும் நம்பியூர், மலையப்பாளையம், அழிக்குழி ஆகிய பகுதிகளில் சுமார் 12 கோடி செலவில் துணை மின்கள் அமைத்து வேண்டுமளவுக்கு மின்சாரம் கிடைக்கிற அளவுக்கு செய்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இந்த பகுதி விவசாயிகள் சார்பாக தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். கோவில்பட்டி பகுதியிலையும் ஒரு சப்ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து எங்களுக்கு பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரமும் சீரான மின்சாரமும் விவசாயிகளுக்கு இலவசமான மின்சாரமும் எங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கிறது. அம்மா வந்து ரொம்ப நடவடிக்கை எடுத்தனால இந்த வந்து எங்கள் பகுதியில் உள்ள மக்கள், கிராம மக்கள் எல்லாருமே முதலமைச்சர் அம்மாவுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் மின் உற்பத்தியை பெருக்குவதற்காக நடவடிக்கை எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து 63 சப்ஸ்டேஷன் திறந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 சப்ஸ்டேஷன் திறந்திருக்காங்க. பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி இதன் மூலம் மின்சாரம் கிடைக்கும். விவசாயிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மின்சாரம் வந்து கிடைக்கிறதுனால அவங்க விவசாயம் செய்வதற்கான வழிகள் உண்டு. இதை அறிவித்த தமிழக முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றி. தருமபுரி ஒன்றியத்தை சேர்ந்த திப்பிரெட்டி, கொண்டகரள்ளி, வே முத்தம்பட்டி, கோடெல்லி ஆகிய 4 கிராமங்களும் 4 ஊராட்சிகளும் எங்களுக்கு 33 kV கொண்ட ஒரு துணை மின் நிலையத்தை எங்கள் பகுதியில் இப்போ வந்து துவக்கி அதுக்கு உண்டான பணியெல்லாம் சீரோடு சிறப்பாக செஞ்சு கொடுத்து இப்போது துவக்கி வச்சுக்கிறாங்க. சீரான மின்சாரம் தங்கு தடை இன்றி எங்களுக்கு வழங்கிய அம்மா அவர்களுக்கு எங்கள் 4 ஊராட்சியின் சார்பாகவும் இப்பகுதியினுடைய மக்களின் சார்பாகவும் நாங்கள் கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வே முத்தம்பட்டி என்கின்ற இந்த கிராமத்தில் 2.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 15,000 குடியிருப்புகளுக்கு மேல் மின்சாரம் பயனடையும் வகையில் எங்கள் பகுதிக்கு தடையில்லா மின்சாரம் கிடைத்திட இந்த 33/11 கிலோ மெகாவாட் மின்சாரம் துணை மின் நிலையத்தை இப்பகுதிக்கு வழங்கிய அம்மா அவர்களுக்கும் எங்கள் பகுதி மக்களின் சார்பாகவும் எங்கள் பகுதியின் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் பகுதிக்கு திக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் மண்டகுளத்தூர் கிராமத்தில் வந்து 33 kV SS திறந்துருக்காங்க. இதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற அருமலூர், மாணிக்கவல்லி, கரிக்காத்தூர், அலியாலமங்கலம், மட்டப்பெரியூர், கரணமாக்கம், செம்மிமங்கலம் இந்த கிராமத்துக்கு எல்லாருக்கும் நல்ல லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல தடையில்லாத மின்சாரம் கிடைக்குது. மக்கள் நிறைய பயன்படுறாங்க. இந்த SS அமைச்சு கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்கிறது. அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு கரண்ட் ஆஃபீஸ் திறந்துலேருந்து எங்களுக்கு விவசாயம் செய்வோம் எல்லாமே நல்லா இருக்குது. அம்மாவுக்கு மிக்க நன்றி. மண்டகுளத்தில் கரண்ட் ஆஃபீஸ் திறந்ததுனால எங்களுக்கு கரண்ட்டு கிடைக்குது. விவசாயம் பண்ணுறதுக்கும் கரண்ட்டு கிடைக்குது. கோடை காலத்துலேயும் 24 மணி நேரம் கரண்ட் எப்போதும் ஃப்ரீயாக இருக்குது. இது அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. 24 மணி நேரம் தடையெல்லாம் மின்சாரம் கிடைக்கிறதுக்கு அம்மா வழி வகுத்திருக்காங்க. துணை மின் நிலையம் அமைச்சு கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும்,
பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரின் பணிகள் மென்மேலும் சிறக்கும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே காவல் நிலையங்கள், தமிழகம் முழுவதும் 27 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான காவல்துறை குடியிருப்புகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள், தமிழகத்தில் சரியான மின் அழுத்தத்துடன் மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கில் 25 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 63 துணை மின் நிலையங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்த விவரங்கள் குறித்தும், சென்னை மாநகர காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு 64 வாகனங்களை முதலமைச்சர் வழங்கிய தகவல்கள் பற்றியும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில விரிவா பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.